ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை அரசு பள்ளி ஆசிரியர்கள் எழுதலாமா எழுத வேணாமா அப்படின்றத பற்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஊடகத்தில் பேட்டி அளித்தார். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அதாவது என்னென்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனேயே நாங்கள் 38 ஆசிரியர் சங்கங்களையும் அழைச்சி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ அனைத்தையும் ஏற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. அதனை பேஸ் பண்ணி தான் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஏற்கனவே கணிப்பொறி ஆசிரியர்களுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் டீச்சருங்களுக்கு நடத்திருக்கு, தமிழ்நாடு அரசு நடத்திருக்கு. அதனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் என்றைக்கும் கைவிட மாட்டோம் அப்படின்றத உறுதியாக சொன்னார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு சர்வர் பிஸியாக இருந்ததுனால பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 நாட்களை நீடித்து தரணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ 2 நாட்கள் நீடித்து இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் விண்ணப்பிக்க நம்ம டைம் கொடுத்தோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு கண்ணப்பன் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பதவி உயர்வு ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும்னா கண்டிப்பாக சிறப்பு ஆசிரியர் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. ஓகேங்களா? இந்த ஒரு தகவலை சொன்னார். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வருது, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கும். 19ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வரும். நமக்குள்ளே பேசிக்கிறத விட அவங்க இதை தான் பேஸ் பண்ணி சொன்னாங்களா, இந்த கருத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நமக்கு 19ஆம் தேதி தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதற்கப்புறம் அடுத்த முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஊடகத்துறை நண்பர்களுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேட்டி அளித்தார். ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.